முகுந்தன் தலைவர் கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? யாரா இருந்தாலும் நான் சொல்வதுதான் கேட்கணும். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த வார்த்தை மோதல். நான் சொல்வதுதான் நீங்க சொல்லுங்க. கேட்கணும். இது நான் உண்டாக்குற கட்சி. என்ன சரி அப்போ சகோதரி மகனுக்கு ராமதாஸ் பதவி கொடுத்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி. கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? நான் சொல்வதுதான் நீங்க சொல்லுங்க. கேட்கணும். பனையூர்ல அலுவலகம் இருக்கு, அங்க வந்து சந்திங்கன்னு அன்புமணி சொல்ல, நான் பேசுறத மட்டும்தான் கேட்கணும், நான் தான் கட்சியை தொடங்கினேன், அப்படி விருப்பம் இல்லைன்னா விலகிடுங்கன்னு ராமதாஸ் சொன்ன இந்த பதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம், என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாம். விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். பாமக சார்பில் பொதுக்குழு கூட்டம் ஒண்ணு கூட்டப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்துக்கு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகளுமே கலந்திருக்காங்க. இந்த நிலையில பாமகவுடைய மாநில இளைஞர் சங்க தலைவரா முகுந்தன் நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த இடத்துல பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. சகோதரி மகனுக்கு பதவி கொடுக்க அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. அவர் கட்சிக்கு வந்து 4 மாசம் கூட ஆவல, அவருக்கு பதவியா அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கம்மா. அதை தொடர்ந்து இருக்கையில இருந்து எழுந்த அன்புமணி அவர்கள், எனக்கு பனையூர்ல ஒரு அலுவலகம் இருக்கு, நீங்க யாராவது என்ன வந்து சந்திக்கணும் அப்படின்னா அங்க வந்து என்ன சந்திங்க அப்படின்னு அலுவலகத்துடைய தொலைபேசி எண்ணையும் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவர் இருக்கையில அமர்ந்த உடனே ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள், நான் தான் இந்த கட்சியை தொடங்கின, நான் சொல்றதா இங்க கேட்கணும், விருப்பம் இல்ல என் பேச்ச கேட்கல அப்படின்னா விலகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் பேசினது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம மாநில இளைஞர் அணியோடைய சங்க தலைவரா முகுந்தன் தான் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு அவர் உறுதியா பேசியிருக்காங்க. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரத்துல பேச பொருள் ஆகியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.